ஹாய். ஸோ இன்றைக்கி ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டாபிக். இன்றைக்கி வந்து அதோட பேர் வந்து சைல்ட்ஹுட் ட்ராமாஸ். சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் நமக்கு நடந்த விஷயம், நம்ம வளர்ந்த விதம், இதெல்லாம் வந்து நம்மளை வந்து அடல்ட் ஆனதுக்கப்புறமும் நம்ம வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது, எப்படி இம்பேக்ட் பண்ணுது, அதை நம்ம சரி பண்ணணுமா, சரி பண்ணக்கூடாதா, சரி பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் குறையும், இதெல்லாம் வந்து பார்க்குறது தான் இன்றைக்கியோட வீடியோ. ஸோ சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் அப்படின்னா எப்போவுமே இந்த என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன வயசில் உங்களுக்கு வந்து இந்த 1 to 12 இயர்ஸ் இருக்குல்ல, இந்த 1 to 12 இயர்ஸ் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மைண்டில் இந்த பார்ட் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் டாஸ்க்லாம் பண்ணுறது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். பட் இந்த 1 to 12 இயர்ஸில் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இதுதான் வந்து அதிகமாக வந்து ப்ரோக்ராம் ஆகிட்டே வரும். அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் பார்க்குறீங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அதை எப்படி வந்து நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க, இல்லை வந்து அதை எப்படி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க, பேசிக்காக அந்த அணுகுமுறை, ஆட்டிடியூட், கேரக்டர், பேட்டர்ன்ஸ், இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து அப்போ ஃபார்ம் ஆன பேட்டர்ன்ஸ்லாம் வந்து நமக்கே தெரியாமல் நம்மளோட அடல்ட்ஹுட்லேயும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து காமன் பீப்புளுக்குலாம் வந்து அவ்வளோவா தெரியாது. கொஞ்சம் நியூரோ சயின்ஸில் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் தெரியும். ஸோ இந்த டாபிக் ஏன் நம்ம இப்போ எடுத்திருக்கோம் அப்படின்னா, சைல்ட்ஹுட் ட்ராமாஸில் வந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படி இருக்கனால இன்றைக்குமே வந்து நம்மளால் வந்து அந்த அடல்ட்ஹுட்டில் நமக்கே தெரியாமல் அது ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால நம்மளோட நிறைய டைமென்ஷன்ஸில் வந்து நம்மளால் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நினச்ச விஷயத்த பண்ண முடியாது. பேசிக்காக நம்ம வந்து நம்மளாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி லிவ் பண்ண முடியாது. அப்படின்னா இப்போது நீங்களாக இருக்க முடியாது. நீங்கள் அப்படி இருக்கிறதுக்கு பயமாக இருக்கும். பேசிக்காக ஒரு மாதிரி அன்ஈஸியாகவே இருப்பாங்க. ஒரு சில ப்ராப்ளம்லாம் ஓரளவுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த டாபிக் இதை நம்ம எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் உங்கள் சைல்டுஹுட்டில் வந்து நடந்த விஷயங்கள் வந்து எப்படி இப்போ இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு. ஒரு பையன் வந்து ஒரு ட்ராயிங் வரைகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் வந்து ட்ராயிங் வரைஞ்சி அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு போய் அதை காட்டுறான். அவன் காட்டும்போது வந்து ஒரு வேளை அவங்க பேரண்ட்ஸ் வந்து இது வந்து எனக்கு டைம் இல்லை, டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. இல்லை வந்து இன்னும் ஒரு சில பேர், வேறு ஒரு சில பேர் வந்து இது வந்து இதெல்லாம் ஒரு ட்ராயிங்கே இல்லை, இது அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படின்னா இது வந்து ஒரு 2-3 வாட்டி அப்படியே நடந்துருச்சு அப்படின்னும் போது அந்த சைல்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணால் தான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து வெளியே இருக்கவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்னொரு விஷயம், அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால பேரண்ட்ஸ் வந்து இப்போ அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வேற ஒரு ட்ராயிங் காட்டும்போது அதை வந்து பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த சைல்டு வந்து இன்னும் என்ன இந்த மாதிரியான நம்ம பிஹேவியர் பண்ணோம்னா தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு இன்னொரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து சைல்டுஹுட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பொய் சொல்கிறனால ஒரு விஷயத்தில் தப்பிச்சிட்டிங்க, ஒரு 2-3 விஷயத்தில் தப்பிச்சிட்டிங்க, அதனால் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாகவும் இருக்குது. உங்களை வந்து நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்றதுக்காக சமத்து குழந்தை அப்படிலாம் சொல்லி உங்களை வந்து கொஞ்சுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து நீங்கள் ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் பெருசானதுக்கப்புறமும் வந்து பொய் சொன்னால் வந்து நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களோட இதில் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க, தெரியாமலே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதனால் சும்மா ஒரு 2-3 பேட்டர்ன்ஸ்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் நிறைய பேர்கிட்ட பார்த்துருப்பீங்க, உங்கள்கிட்டே கூட இருக்கலாம். ஸோ சும்மா ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போது உங்களோட அடல்ட்ஹுட் நீங்கள் ஒரு 25லையோ இல்லை 20 அபவ்லையோ இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த ஒரு ஏஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் உங்களுக்கு வருது அப்படின்னா அதில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு டிசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக எடுக்க முடியல, பயமாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி உங்களோட சைல்ட்ஹுட்டில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களே வந்து எல்லா டிசிஷன்ஸும் எடுத்திருப்பாங்க. உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களே எல்லா பெரிய டிசிஷன்ஸும் எடுத்துகிட்டு உங்களை வந்து சும்மா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருப்பீங்க. இல்லை அப்படின்னா இப்போ இன்னொரு ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு அடல்ட்ஹுட்டில் வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருதுனாவே பிரச்சனை வராமல் எப்படி தடுக்கிறது, பிரச்சனையே யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சண்டைக்கு போடுறாங்கனாவே அதை வந்து நீங்கள் தடுத்து வைக்கிறீங்க, வேணாம் வேணாம் அப்படின்னு ரொம்ப இதுவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சைல்ட்ஹுட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து அதுவும் இல்லாமல் நீங்கள் தான் வந்து தடுத்து வைக்கிறது இல்லாமல் நீங்கள் தான் நிறைய கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து நிறைய கொடுக்குறீங்க, அங்கேருந்து உங்களுக்கு ரிட்டர்னும் வராது, உங்களை எல்லோரும் அட்வான்டேஜாக வேறு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரச்சனைகள்லாம் வந்து உங்களால் வந்து நீங்கள் அதை தள்ளி போடுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்கள் சைல்ட்ஹுட்டில் வந்து உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒரு சில பேருக்கு வந்து ஃபைட்டிங் ஆகிட்டே இருந்திருக்கும், இல்லை வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து நடுவில் போய் ஒரு அம்பையர் மாதிரி இது வேணாம் அப்படின்னு வந்து அவங்கள பிரித்து விட்டுருப்பீங்க. அப்போதுலேருந்தே உங்களுக்கு உங்களோட பேட்டர்னில் வந்து அது ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை சால்வ் பண்ணுறது தான் நமக்கு நல்லது, அப்படியே விட்டுருது, அவங்கள வந்து அந்த பிரச்சனையை பெருசாக்காமல் இது பண்ணுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு
இதுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன் தான். இப்போ நீங்கள் அடல்ட்ஹுட்டில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேடிக்கிட்டே இருக்கீங்க. நம்மளோட கூட இருக்கிற கொலீக்ஸ் கிட்டேயோ இல்லை வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ யாராவது நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட மாட்டாங்களா? எப்போவுமே நம்ம அவங்க கூடயே இருப்போம், தனியாகவே நம்மளால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி உங்களோட சைல்ட்ஹுட்டில் வந்து உங்களோட ப்ரொடெக்ஷன் பார்ட், உங்களோட அப்பாவோ அம்மாவோ அவங்க வந்து உங்களை வந்து ஃப்ரீயாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கூட இருந்திருக்க மாட்டாங்க. இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் டெத்தோ இல்லை வந்து அவங்க வந்து இல்லாமல் போயிருப்பாங்க. அந்த அந்த ப்ரொடெக்ஷனே உங்களுக்கு கிடச்சிருக்காது. அது கிடைக்காம போனனால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி வந்திருக்கும்னா, மேபி உங்களோட வந்து யாராவது உங்களை வயலன்ஸை இது பண்ணியிருப்பாங்க, உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அந்த ப்ரொடெக்ஷன் இல்லாதனால. இல்லை உங்களை வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த கம்பேரிசன்லாம் பண்ணுவாங்கல்ல, சைல்ட்ஹுட்டில் நிறைய வந்து கம்பேர் பண்ணியே வளர்த்துட்டாங்க அப்படின்னா அடல்ட்ஹுட்டில் வரும்போது அவங்க வந்து அந்த இது இருக்காது, செல்ஃப் ஒர்த் இருக்காது. அவங்களும் வந்து இவங்களுக்கு மேலே போனால் தான் நம்ம வந்து கொஞ்சமாவது நம்மளை மதிப்பாங்க, இவனை விட நம்ம வேறு வேலைக்கு போனோன்னா தான் நம்மளை வந்து நம்ம வீட்டில் மதிப்பாங்க, இப்படின்னு இல்லாமல் அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. இவங்களே வந்து அதை வந்து நம்பிட்டு இருப்பாங்க. இது ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஏன் மாற்றணும் அப்படின்னா, இப்போ நான் இவ்வளோ சொன்னேன்ல, நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு அடல்ட்ஹுட்டில் இருக்கீங்க, நீங்கள் சின்ன வயசில் வளர்ந்த விதத்தினால உங்களால் டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா, இப்போது லைஃப்பில் ஒரு அடல்ட் ஆனதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் டிசிஷன் எடுத்து தானே ஆகணும். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் டிசிஷன் எடுத்து தானே ஆகணும். இப்போது அங்கே அது ஸ்டக்கு தானே. இதே மாதிரி வேறு ஒரு விஷயத்தில் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகிறதுக்கே விட மாட்டேங்கிறீங்க, அதை வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணி இது பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடல்ட்ஹுட் வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து யாரோ ஒருத்தர் வந்து நியாயமே இல்லாத ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட ப்ராப்ளம் உங்களோட விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறீங்க. ஒருவேளை அந்த ப்ராப்ளமை நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். அப்படிங்கிற ஒரு பட்சத்துலையும் நீங்கள் அந்த ப்ராப்ளமை வந்து வேணான்னு அவங்கள வந்து காம் பண்ணி நீங்கள் விடுறீங்க அப்படின்னும் போது, அப்போ உங்களுக்கு தானே அது லாஸ். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ப்ராப்ளமே இந்த தமிழில் ஒரு கோட் ஒன்று சொல்லுவாங்கல்ல, கலகம் பிறந்தால் தான் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே ப்ராப்ளமே அரைஸ் பண்ண விட மாட்டீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே அது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே நிறைய பேர் தெரியாது. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் சின்ன வயசில் பண்ண ஒரு இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வயரிங் ஆகிருக்கும். அந்த நியூரான்ஸ்லாம் இருக்குல்ல, பிரெயினில் நியூரான்ஸ் இருக்கும். அந்த நியூரான்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ரிவார்டு கிடைக்கும், அப்போ தான் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து அந்த நியூரான்ஸை போட்டு 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 வச்சிருக்கும். அதை வந்து சால்வ் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஒரே நாள்லையோ ஒரு சின்ன டைம் பீரியட்லையோ அப்படிலாம் பண்ண முடியாது. இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களோட வேறு வேறு டைமென்ஷன், உங்களோட மென்டல் ஹெல்த்லேயே ஆகட்டும், உங்களோட கரியர்லேயே ஆகட்டும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே ஆகட்டும், உங்களால் வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருவீங்க. அதை விட்டு போக முடியாது, இல்லை வந்து அதை விட்டு தாண்டி நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. உங்களோட மைண்ட் வந்து அதை விடாது. இது ஏன் இப்போ நான் இது இவ்வளோ சொல்கிறேன்னே, இது வந்து நான் அவ்வளோ கஷ்டமான விஷயமாப்பா அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். இப்போ நான் சின்னதாக ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். உங்களோட கை வந்து இருக்குல்ல, இந்த 2 ஹேண்ட்ஸையும் வந்து இப்படி பண்ணுங்கள். இப்படி பண்ணி நார்மலாக நீங்கள் நார்மலாக எப்படி வைப்பீங்களோ இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ என்னோடய லெஃப்ட் ஹேண்டோட தம் ஃபிங்கர் வந்து இது மேலே இருக்கா. ஸோ இப்போ வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அப்படியே பண்ணுங்கள், பட் ரைட் ஹேண்டோட தம் வந்து மேலே வைங்க. ஒரு 2-3 செகண்ட், ஒரு 5 செகண்ட்ஸ் இருங்க. இப்போ கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் ஆகுதா? என்னமோ ஒன்று மிஸ் ஆகுது, என்னமோ ஒன்று அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? இப்போ சாதாரண ஒரு ஃபிங்கர்ஸை வந்து மாற்றி வச்சதுக்கே வந்து உங்களோட பிரெயின் வந்து இவ்வளோ கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுது. பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயத்த மாற்றணும் அப்படின்னா, இவ்வளோ வருஷமாக வந்து வந்துருச்சு, ஒரு மாதிரியாக பழகிட்டு அதை வந்து மாற்றணும் அப்படின்னா, அது வந்து அப்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறேன்னா, அப்போது வந்து அது வந்து எவ்வளோ ஒரு இப்போ இதனால் இப்போ இது பண்ணுறதுனால நமக்கு எந்த பெரிய இம்பாக்ட்லாம் கிடையாது. பட் அதில் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் போகிறதுனாலையோ, இல்லை வந்து ஒரு செல்ஃப் ஒர்த் புரியாதனாலையோ, இல்லை வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, அதான் இப்போ முன்னாடி சொன்னல அந்த பேட்டர்ன்ஸ், இதெல்லாம் வந்து இப்போது இருக்கனால அவங்கள வந்து நிறைய இடத்துல வளரவே விடாதுங்க. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்த கரியர், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து க்ரோத் வந்து பயங்கரமாகும். இதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டோம், இதை வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா, ஸோ இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்ப்போமா. இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன ஒரு இதுதான், அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ் இருந்தால் தாங்க இப்போ வந்து இதை வந்து மாற்றணும் அப்படின்னா, வி ஹாவ் டு பி செல்ஃப் அவேர். நம்ம ஒரு எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி, எல்லா விஷயத்தையும்னா சின்ன சின்ன விஷயங்களும் முடிஞ்சால் பண்ணுங்கள்.
எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணுறோம்னா ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது தான் அதுக்கு பின்னாடி இருக்க பர்பஸ் நமக்கு புரியும். அதுக்கு பின்னாடி இருக்க பர்பஸ் நமக்கு புரியும் போது தான் இது இம்பார்ட்டண்ட்டாக, இது அர்ஜென்ட்டாக, இதை பண்ணணுமா வேணாமா, இதை விட இம்பார்ட்டண்ட்டாக வேறு ஏதாவது இருக்கா, அதை பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நல்லா கேல்குலேட் பண்ணி ஒரு இதுவாக இருக்க முடியும். இப்போ இந்த அவேர்னஸ்க்கு அப்புறம் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை மாற்றணும் அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸ். எல்லாருக்குள்ளேயுமே வந்து நிறைய குறைகள் இருக்கும். யாருமே வந்து 100% எல்லா எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே 100% அவங்களால அதில் இதுவாக பண்ண முடியாது. கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஸோ அதான் உண்மை. ஸோ அந்த குறைகளை வந்து நம்ம ஹானஸ்ட்டாக மற்றவங்கள்ட்ட ஹானஸ்ட்டாக இருக்கமோ இல்லையோ, நம்மள்ட்ட நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும். நம்ம வந்து நான் இதெல்லாம் தான் நல்லது பண்ணுறேன், இதெல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த், இதெல்லாம் என்னோட வீக்னஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சில பேர்லாம் நான் பார்ப்பேன், அவங்க வந்து அவங்களோட பொய்யே வந்து அவங்கள வந்து திருப்பி திருப்பி சொல்லி அவங்க வந்து அது என்னமோ உண்மைன்ற மாதிரியே நம்பிட்டு இருப்பாங்க. உண்மையே வேறையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபியரான ஸ்டேட்லேயே இருப்பீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உண்மை எதுனும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் வந்து நீங்கள் சொல்கிறது பொய்னும் தெரியும். அந்த பொய்யை வந்து நீங்கள் ஏற்றுக்கவும் முடியாது. அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் போய் மாட்டிப்பீங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இங்கே என்ன சொல்கிறது, நமக்கு என்ன வரும், நம்ம என்ன ஆகணும், இல்லை ஏதோ ஒன்று நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இதெல்லாம் நமக்கு எப்போ தெரிய வரும்னா, வென் வி லெட் அஸ் பி நேச்சுரல் செல்ஃப். அப்படின்னா நம்ம வந்து நம்மளை ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு என்ன வரும் என்ன வராது, என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நமக்கு பிடிக்கும், என்ன பண்ணால் பிடிக்காது, இதெல்லாமே நமக்கு தெரிய வரும். பட் நம்ம வந்து இதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண விட மாட்டோம்ல. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கனால அவங்க இதை நினச்சிப்பாங்களோ, இல்லை வந்து இவங்க வந்து நமக்கு வந்து இதாயிருவாங்களோ, இல்லை வந்து நமக்கு வந்து இந்த இந்த பொசிஷன் வந்து மிஸ் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதுலேயே இருக்கும். ஸோ இதனால் என்ன அப்படின்னா, அதனால் இது பண்ணுறனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வேலிடேஷனு, மணி, ரிலேஷன்ஷிப்பு, ப்ரொடெக்ஷனு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கனால இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறனால சேஸ் பண்ண மாட்டோம். நமக்கே தெரியாமல் அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காகவாவது நம்ம அதை வந்து சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் என்னது, அதான் நான் சொன்னேன்ல, இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்பு தான், சிம்பிளாக 3 ஸ்டெப்பு தான். ஒன்று அவேர்னஸாக இருக்கணும். என்ன பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணும். பட் அதுக்கப்புறம் வந்து அக்செப்டன்ஸ். நம்மக்கிட்ட 100%ஆக நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும். நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம இதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த், இதுதான் நம்மளோட வீக்னஸ், இதுதான் நம்மளோட வீக்னஸில் வந்து இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து ரீபேரண்டிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து அந்த அவேர்னஸ் நமக்கு இது புரியுதுக்கப்புறம் நம்மளே நம்ம வந்து ரீபேரண்டிங் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நண்பன் படத்தில் வந்து விஜய் வந்து ஆலுசல் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அது ஒரு வகையான ரீபேரண்டிங் தான். அவங்களுக்கு வந்து அவங்களோட இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு படத்தில் கூட வரும், இந்த டாடான்னு ஒரு படம் வந்துச்சுல, அதில் வந்து ஒரு ஒரு சீனில் வந்து அவங்க வந்து அவங்களோட எக்ஸ் ஒய்ஃபை மீட் பண்ண போகும்போது அங்கே வந்து அந்த ஆஃபீஸில் அவங்க இருப்பாங்க. அப்போது அந்த டைமில் வந்து அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அவங்க பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி அவங்களாம் ரீபேரண்டிங் அப்போ வந்து இப்படி இரு அப்படி இரு அவங்களுக்கே அவங்க சொல்லிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி வந்து நம்ம ரீபேரண்டிங் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ், கொஞ்சம் கொஞ்சம் வந்து அக்செப்டன்ஸ், கொஞ்சம் ரீபேரண்டிங் இதெல்லாம் பண்ணிக்கிறதுனால வந்து எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இந்த வீடியோ. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால நம்மளோட க்ரோத், சக்ஸஸ் இதெல்லாம் வந்து மேசிவாக இருக்கும். இதெல்லாத்தையும் தாண்டி நம்மளால் வந்து நம்மளோட ட்ரூ செல்ஃபாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போது ஏதோ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டில் வந்து உங்களை வந்து உங்களுக்கு ஒரு பாட்டு கேட்கறது பிடிக்கும். அந்த வீட்டில் உங்களை பாட்டே கேட்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களால் வந்து உங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னா, அப்போ வந்து அது ரொம்ப நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்க, கொஞ்சம் மென்டல் க்ரோத்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த அளவுக்கு பெருசாக இதுவாக இல்லைனாலும் கொஞ்சம் நார்மலான ஒரு பீப்புளாக இருக்கீங்க, இல்லை வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய். அப்புறம் வேறு ஏதாவது டாபிக் பேசலாம் அப்படின்னா வந்து சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று வந்து நான் இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறது வந்து எனக்காகவும் சேர்த்து தான். எனக்காகவும் சேர்த்து மற்றவங்களுக்கு யாருக்காவது யூஸாக இருந்துச்சுன்னா யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் கூடிய சீக்கிரம் பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் அந்த மைக் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கேளுங்க, டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம், நானும் பண்ணலாம். தேங்க்யூ, பை.